சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். கடவுள் ஒருவரா பலரா? இந்த சந்தேகம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. கடவுள் என்றென்றைக்கும் ஒருவர்தான் என்று கூறுகிறது சைவ சித்தாந்தம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்கிறது திருவாசகம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறுகிறார் திருமூலர். கடவுள் எல்லா அறிவு உடையவர், எல்லா ஆற்றலும் உடையவர், எல்லா தொழில்களையும் செய்ய வல்லவர். அவர் ஒருவராய் இருந்து இந்த உலகத்தை ஆள முடியும். அதற்கு பல பேர் தேவையே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், பிற கடவுள் நூல்களில் சொல்லக்கூடிய பிற கடவுள்லாம் அப்போ யார் அப்படின்னு ஒரு டவுட்டு வரும். பிற கடவுள்கள் எல்லாருமே பசுக்களாகிய உயிர் இனத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க மிகப்பெரிய புண்ணியம் செய்ததன் காரணமாக தேவர்கள் அல்லது தெய்வம் என்கிற நிலையை அடைந்து ஒரு பதவியை பெற்று அப்பதவியின் மூலம் ஒரு தொழிலை மட்டும் செய்து அப்பதவியின் காலம் முடிந்த பிறகு அப்பதவியினின்றும் நீங்குவர். நூல்களில் பேசப்படுகின்ற பிற கடவுளர்கள் எல்லோரும் இவர்களே. எனவே கடவுள் வேறு தெய்வம் வேறு எனவும், கடவுள் ஒருவரே தெய்வங்கள் பல எனவும் உணர்தல் வேண்டும். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.